கள்ளங்கப்படம் இல்லாத என் சேஷா மேல சந்தேகப்படுறது எங்க நட்புக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்துக்கு நான் செய்யற அவமானமா இருக்கும். என்னுடைய உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் சேஷா மேல எனக்கு சந்தேகம் வராது குருவே. என்னுடைய உயிர் சிநேகிதியான உனக்கு நான் மாறி இருக்கேன்னு தோணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த அர்த்தத்துல இந்த வார்த்தையை நீ சொல்ற? என்னன்னு சொல்ல அமிர்தா. எப்படியாவது அந்த நாகமணியை நான் நிச்சயம் கண்டுபிடிச்சே தீருவேன். ஆமா, அந்த நாகமணியை நான் வசப்படுத்தியே தீருவேன். அந்த நாகராணியை வேரோட அழிச்சே தீருவேன். இது உங்க மேல சத்தியமா? உங்க மேல சத்தியம். உனக்குள்ள ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னு கேக்குறேன். பேசு. ஏன் அமிர்தா திரும்ப திரும்ப என்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? இவளுக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? சரி, நானே சொல்றேன் கேளு. உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன தெரியுமா? அன்பு ரொம்ப அதிகமாயிருக்கு. எனக்கு நீ துணையா நிக்கிற. அத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டப்பெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி வந்து எனக்கு உதவியா என் பக்கத்துல நின்ன பாரு. நம்ம நட்புக்கு நீ கொடுக்கற இந்த மரியாதையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீ உன்னோட உயிரை கூட பணயம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கல. நீ காட்டுற இந்த அக்கறை அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என் மேல அதிகமா இருக்கிற உன்னுடைய அன்பு பாசம் எல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? அதுக்காக நீ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு உன்னுடைய அடிப்படை குணத்தையே விட்டு இந்த வீட்டுக்குள்ள ஏன் இடத்துல நின்று என்ன மாதிரி சமாளிச்சிருக்க? உன்னுடைய அந்த தியாகத்தை எல்லாம் நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு நினைச்சியா சேஷா? உன்னுடைய இந்த மாற்றத்தை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நீ செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி கடன் எப்படி செலுத்துவேன்? நம்ம நட்புக்குள்ள நன்றி கடன் என்ற வார்த்தையே எதுக்கு வருது? நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு அமிர்தா. இத்தனைக்கும் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்யலையே. அப்படி சொல்றது உன்னுடைய பெருந்தன்மை சேஷா. ஆனா உன்னுடைய துணையும் உன்னுடைய உதவியும் எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. உன்னோட இந்த கள்ளங்கப்படம் இல்லாத நட்பு தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நீ எனக்கு நிழலா நிக்கிறதுனால தான் என்னுடைய லட்சியத்தை என்னால அடைய முடியுது. இதுக்கெல்லாம் எந்த வேலையும் போட முடியாதுன்னு தெரிஞ்சும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது சேஷா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அப்படின்னா நீ எனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு முடிவே பண்ணிட்ட போல இருக்கு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? அதான் சொன்னேனே, இது வேணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஏங்க அமிர்தா, அமிர்தா, நான் உள்ள வரலாமா? எங்க அமிர்தா?
அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா எழுந்துருங்க. அம்மா 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 கை கொடுங்க. எழுந்துருங்க. அம்மா கருணா, நான் உனக்கு இப்பவும் சொல்றேன்டா, இந்த பிடிவாதம் உனக்கு வேண்டாம்டா. கோவப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணாதே. அம்மா கொஞ்சம் நிதானமா நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இப்ப கோவமா ஆவேசமா பேசுனதுனால யோசிக்காம பேசவே இல்லம்மா. உங்க பார்வையில நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். மக மேல இருக்கிற பாசம் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. ஆனா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்கம்மா. என்னென்னவோ நடந்து போச்சம்மா. முதல்ல சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஹர்ஷா, இப்ப சித்தப்பா, எல்லாரும் வரிசையா அந்த பாம்புக்கு பலியாகிட்டே இருக்காங்க. நாம அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எதுக்கு? அதுக்குன்னு வீதியில போற காட்டேரிய நம்ம தலையில தூக்கி வச்சுக்க முடியுமா? அம்மா, அந்த காட்டேரி ஒண்ணும் வீதியில போகல. நம்ம குடும்பத்தை குறி வச்சு நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள பலி வாங்குறா. பார்த்துக்கிட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நீங்க தானே சொல்லிருக்கீங்க அந்த பாம்புக்கு நம்ம மொத்த குடும்பத்து மேலேயும் கோவம் இருக்குன்னு. சித்தப்பாவை கொன்னதுனால மட்டும் அதுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் போயிடும் நினைக்கிறீங்களா? இப்ப சித்தப்பா, நாளைக்கு அப்பா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் நீங்க, இப்படி வரிசையை எல்லாரையும் பலி வாங்கிக்கிட்டே அது போகும். அதோட கோவம் அடங்காதுமா. கருணா, இப்படி எல்லாம் பேசாதடா. திரும்ப திரும்ப இந்த வீட்டுல சாவை பத்தி யாரும் பேச வேண்டாம். அப்படின்னா நாம எதிர்த்து நின்னு ஆகணுமா? கொலைகாரன் யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கையில கோடாலி கொடுத்துட்டு அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லமா? கருணா, நமக்கு எதிர்க்க நிக்கிறது ஒரு சாதாரணமான மனுஷன் கிடையாதுடா. அது ஒரு பாம்பு, சர்ப்பம்டா. உடம்பு நிறைய பழி வெறியும் விஷமும் நிறைஞ்சிருக்கிற ஒரு மோசமான சர்ப்பம். நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னா நம்மள எந்த சக்தியாலையும் ஒண்ணு செய்ய முடியாதுமா. அதுவும் இல்லாம நான் ஒண்ணு இப்ப தனியா போராட போறேன்னு சொல்லலையே. என் கூட அப்பா இருக்காரு, பைரவ பாபா இருக்காரு. எல்லாரும் ஒண்ணா இருந்தா நம்மள எந்த சக்தியுமே எதுவுமே செய்ய முடியாதுமா. கருணா, எனக்கு நீ இருக்கிறது நீங்க 2 பிள்ளைங்க மட்டும் தாண்டா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுடா, அதுக்காக தாமா சொல்றேன், நாம ஜெயிச்சா நம்ம குடும்பமே தப்பிச்சிடும். தோத்துட்டா மொத்த குடும்பமே போயிடும். அந்த பாம்போட பழி உணர்ச்சியோட நிழல் கூட என் குடும்பத்து மேல விழாம பாத்துக்க கூடிய பொறுப்பு என்னோடதுமா. என்னுடைய இந்த கடமையை நான் வெற்றிகரமா செஞ்சு முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குமா? உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாமா? இது நம்பிக்கையை பத்தின விஷயம் இல்ல கருணா. போராட்ட களத்துல இறங்கிட்டா எதிரிங்க 2 பேரும் சம பலத்தோட இருக்கணும் இல்லையா? ஆமா, நம்மளால போராட முடியாது, நமக்கு சக்தி குறைவா இருக்குன்னா ஏமா நாமளே நம்மள குறைச்சி எடை போடணும்? அதுவும் இல்லாம மனசு இருந்தா எது வேணாலும் முடிக்க முடியும். நீங்க தானமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது. போராடி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நாம ஜெயிச்சா மொத்த குடும்பமும் பொழைச்சிருமா? ஒருவேளை தோத்துட்டா மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் தோக்காம எப்படியா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் தயாராதாம நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வார்த்தைகளால என் வாயை கட்டி போடுற கருணா, இதுக்கு மேல எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம். அவர் இஷ்டப்படி நடக்கட்டும், அவ்வளவுதான். என்னங்க சில மாதிரி அப்படியே நிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? இல்ல, அது என்ன ஆச்சுன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், விடுங்க. நான் பக்கத்துல இல்லாத போது உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க.
நீங்க வாயை திறந்து எதுவும் சொல்லாட்டியும் எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஆ, சரி வாங்க படுத்துக்கலாம் வாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்க, உங்க இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளவு அழகா தங்க சிலை மாதிரி ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது ஏதோ சன்னியாசி மாதிரி கீழே படுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த முகத்தை பாருங்க. என் கஷ்டத்தை கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இல்ல குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்களா அமிர்தா. இதோ மேல உங்க பக்கத்துல படுக்க எனக்கு 6 அடிக்கு முன்னாடி இடம் கொடுங்களேன். நீங்க எப்படி பேசினாலும் சரி, என் மனசு கரைய போறதில்ல. எப்பவும் போல நீங்க கீழே படுத்து தூங்குங்க. சரி சரி விடுங்க. எனக்கு தன்மானம் இல்லைன்னு நினைச்சீங்களா? அங்கேயே போறேங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். பாத்துக்கிட்டே இருங்க. கீழே படுத்து படுத்து கடைசியில் எனக்கு நிம்மதியே தான் வரப்போகுது. அப்பவும் அங்கதான் படுப்பேனே தவிர உங்க பக்கத்துல மட்டும் படுக்கவே மாட்டேன். ஐயோ, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இவன் கீழே போய் படுத்துக்கிட்டாரு. இல்லைங்க, இவ்வளவு அழகான பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும்போது சன்னியாசி மாதிரி நான் கீழே படுத்தா அது என் காதலுக்கே அவமானங்க. பாவம், தேவலோகத்துல இருக்கிற ரதியும் மன்மதனும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல, என்ன வேணா நடக்கட்டும், அவங்க மனசை வேதனைப்படுத்த என்னால முடியாது. நான் இங்க உங்க பக்கத்துல தான் படுப்பேன். என்ன ஆகுதோ ஆகட்டுங்க. பக்கத்துல படுக்கலன்னா ஒன்னும் ஆயிடாது. யாரும் நம்மள பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க போய் கீழே படுத்து தூங்குங்க. அப்படியா? இதான் கடைசி பேச்சா? வேணாங்க அமிர்தா, நான் சொன்னதை செய்யாம விடவே மாட்டேன். இன்னைக்கு தப்பி தவறி நான் இதுக்கு மேல கீழே போய் படுத்துட்டேன்னு வையுங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே இறங்கி வந்து என்ன மேல வந்து படுக்க சொன்னாலும் நான் வரவே மாட்டேங்க. இப்பவே சொல்லிட்டேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் உங்களை கூப்பிடவும் மாட்டேன், நீங்க வரவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன். வேணாங்க அமிர்தா, நான் சொன்னது அப்படியே செய்யறவன். சரி, இது பாருங்க, நான் 10 வரைக்கும் எண்றேன். அதுக்குள்ள நீங்களே என்கிட்ட வந்து என்ன கீழே படுக்க வேண்டாம்னு சொன்னா சரி. அப்படி இல்லைன்னா இனிமே என்னைக்குமே நீங்களே வந்து கேட்டல நான் மேல வந்து படுக்க மாட்டேன். ஒண்ணு, ரெண்டு, 3, 4, 5, 6,
7 ரெண்டாவது வாட்டி 7 8 செகண்ட் டைம் 8 9 செகண்ட் டைம் 9 இன்னும் ஒண்ணே ஒன்று தாங்க இருக்கு சரி 9.15 9 9:45ங்க 10 அது எப்படி நீ அங்க படுக்கிறேன்னு நானும் பார்த்துடுறேன். ஏங்க என்னங்க நீங்க பக்கத்துல படுக்கிறது பிடிக்கலன்னா வாயால சொல்லிருக்கலாம்ல, அதுக்குங்க இப்படி தள்ளி விடுறீங்க? பயங்கர ஸ்ட்ராங் தாங்க நீங்க. பாக்குறதுக்கு ஏதோ பல்லி மாதிரி ஒல்லியா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப போராடி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நாம ஜெயிச்சா மொத்த குடும்பமும் பொழைச்சிருமா? ஒரு வேலை தோத்துட்டா மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் தயாராதாம நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஹேமா, நீ எதுவும் சொல்லலைன்னாலும் எனக்கு நல்லா புரியுது. உன் மனசு வருத்தப்படுற மாதிரி கருணா ஏதாவது சொன்னானா? ஆமாங்க, எனக்கு என்னமோ அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க அவன் சித்தப்பா மாதிரி அவசரப்பட்டு எங்க தனக்குத்தானே ஆபத்தை ஏற்படுத்திக்குவானோன்னு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவன் ஒரு சின்ன பையன்ல, அதனாலதான் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டான். அவனை காப்பாத்த அவனோட அப்பா நான் இருக்கல்ல, அதுக்காக தானே உங்க எல்லாரையும் தனியா விட்டுட்டு நான் இத்தனை நாள் தூரமா இருந்தேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த கோபம், வெறுப்பு, பழி உணர்ச்சி இதெல்லாம் வேண்டான்னு தோணுது. இதையெல்லாம் இதோட நிறுத்த முடியாதாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை ஹேமா. உண்மையான யுத்தம் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. முன் வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன். இன்னும் 2 நாள்ல நாகமணியை கொண்டு வந்து உன் கையில நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்க முடியலன்னா என் பேரு விஷ்ணுவே இல்லை. அப்படின்னா நாகமணி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அப்படின்னா நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை நாகராணி கையிலேயே கொடுத்துட்டு பிரச்சனை இதோட முடிச்சிடலாங்க. ஹேமா,